Hi student, this is Silambu Max Tuition 11th standard example 6.30. Suppose the government has decided to erect a new electrical power transmission substation to provide better power supply to two villages namely A and B. Seeing A and B என்ற two villageக்கு power supply வந்து பெட்டராக கொடுக்கறதுக்காக substation வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. த வில்லேஜ் நேம் ஏ அண்ட் பின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. த சப்ஸ்டேஷன் ஹேஸ் டு பி ஆன் த லைன் எல். இந்த சப்ஸ்டேஷன் வந்து லைன் எல் மேலே இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. த டிஸ்டன்ஸ் ஆஃப் வில்லேஜஸ் ஏ அண்ட் பி ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர்ஸ் பி அண்ட் கியூ ஆன் த லைன் எல் ஆர் 3 km and 5 km respectively. And the distance between P and Q is 6 km. From the question, இந்த L என்ற லைனில் இருந்து இந்த A என்ற வில்லேஜ்க்கான டிஸ்டன்ஸ் நமக்கு see they given 3 km. Again, L என்ற லைனில் இருந்து வில்லேஜ் Bக்கான டிஸ்டன்ஸ் நமக்கு 5 km கொடுத்துருக்காங்க. P and Qக்கான டிஸ்டன்ஸ் 6 km நமக்கு கொடுத்துருக்காங்க டேட்டாபேஸில். இப்போ கொஷன் என்னென்னா, what is the smallest length of cable required to connect the two villages கேட்டிருக்காங்க. இந்த two villages கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்மாலஸ்ட் லென்த் கேபிள், அதாவது இதுக்கான லென்த் எவ்வளோ, கேபிளுக்கான லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட், ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த கேபிள் லைன்ஸ் தட் கனெக்ட் த பவர் ஸ்டேஷன் டு த டூ வில்லேஜஸ். இந்த டூ வில்லேஜஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்ன, அந்த கேபிளுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ப்ரொசீஜரில் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணணும்னா, யூஸிங் த நாலேஜ் இன் கன்ஜக்ஷன் வித் த பிரின்சிபல் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அலோவ்ஸ் ஃபார் அப்ரோச் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஓகே, இங்கே ரிஃப்ளெக்ஷன் அலோவ்ஸை நம்ம யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் நான் இப்போது இதுக்கான ஃபிகர் ட்ரா பண்ணிடுறேன். நான் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணிடுறேன். x-axis and y-axis. x-axis நான் டோட்டலாக இந்த x-axis நான் எல்லுன்னு ஃபஸ்ட்டு டினோட் பண்ணுறேன். எனிவே இந்த பாயிண்ட் ஆரிஜினை நான் Pன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஃப்ரம் P டு வில்லேஜ் ஏ இதுக்கான டிஸ்டன்ஸ் நமக்கு 3 km கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட், இந்த லைன் எல் மேலே இருக்கிற இன்னொரு பாயிண்ட் வந்து we know that Q. P to Qக்கான டிஸ்டன்ஸ் we know 6 km. ஃப்ரம் Qவில் இருந்து Bன்ற வில்லேஜுக்கான டிஸ்டன்ஸ் 5 km நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வில்லேஜ் B, இது வில்லேஜ் A. ஓகே, ஸோ இப்போ இதை ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு 5 km. எனிவே ஆக்சிஸில் இந்த ஏ வில்லேஜுக்கான பாயிண்ட் இஸ் 0,3. இங்கே பிக்கான பாயிண்ட் ஃப்ரம் ஆரிஜின் டு கியூக்கான வேல்யூ வந்து 6 அண்ட் இந்த ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் 5. எனிவே இந்த பாயிண்ட் இஸ் 6,5. இப்போது இங்கே ரிஃப்ளெக்ஷன் அலோவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். எனிவே ஃப்ரம் ஏ டு இங்கே நம்ம ட்ராப் பண்ணாலும் சரி, இல்லை பி டூ ட்ராப் பண்ணாலும் சரி, இங்கே பியிலிருந்து அதாவது ஏ டு பிக்கான ஷார்ட்டஸ்ட் லென்த் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரம் வே எதுலன்னா எல்ன்ற லைன் வழியாக போகணும். பிகாஸ் நம்ம இப்படி எடுத்தோன்னா இது ஷார்ட்டாக இருக்கும். பட் எந்த வழியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா எல் வழியில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே வந்துட்டு தான் இங்கே போகணும். எனிவே இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்ஸ் வந்து ஹனி சம் பார்த்துருக்கோம், எஸ்கலேட்டர் சம் பார்த்துருக்கோம். சேம் ஆஸ் இங்கே ரெஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணும்போது இந்த லைன் ஃப்ரம் பியிலிருந்து நான் இதை ஒய் ஆக்சிஸ் கிட்ட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த 0,3க்கான ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இந்த பிளேஸில் இதுக்கான ரிஃப்ளெக்ஷன் 0,-3 இருக்கும். ஆர்எல்ஸ் இந்த லைனை நம்ம டைரெக்டாக இப்படி ட்ராப் பண்ணும்போது இது ஒய் ஆக்சிஸில் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து 0,-3 இருக்கும். எனிவே இதை வில்லேஜ் ஏன்னு எடுக்கும்போது இதை ஏ டேஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃப்ரம் இங்கேருந்து இந்த ஏன்ற வில்லேஜை நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ இந்த பிட்வீன் பாயிண்ட்டை ஆர்னு டினோட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்டிவிஷன் 1 என்னன்னு பார்த்தோம்னா வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் லென்த் ஆஃப் த கேபிள்னு கேட்டிருக்காங்க. சி இங்கே கேபிளுக்கான லென்த் B2R R2A or else A2R R2B. See solution. See given points first நான் copy பண்ணிக்கிறேன். இங்கே let A is 0,3, B is 6,5, let P நம்ம என்ன denote பண்ணியிருக்கோம்னா ஆரிஜினில் டினோட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் வை 0,0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆர்க்கான பாயிண்ட் நமக்கு தெரியாது, இதை எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு டினோட் பண்ணிக்கலாம். எனிவே ஆர் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போது நமக்கு லென்த் ஆஃப் த கேபிள் நீட். ஓகே, சி லென்த் ஆஃப் த கேபிள்னா இங்கே ஏஆர் ப்ளஸ் ஆர்பி. சி இந்த லென்த் ஆர்எல்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து இங்கே நம்ம ஏ டேஸ் பி. சி இதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தானே, அதாவது ஏக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் ஏ டேஸ். அப்போ இந்த டோட்டல் லென்த்தும் இஸ் ஈக்குவல். எனிவே இப்போது டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆஃப் ஏ டேஸ் பி, we know that x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகே, இப்போது இது x1 y1 இது x2 y2 டினோட் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் 6 minus 0 the whole square plus 5 minus of minus 3 the whole square. Anyway 6 square 36, இங்கே இது ஆட் பண்ணும்போது 8 ஆகிடும். 8 square 64. ஸோ we get root 100. ஃபைனலி we get 10. இங்கே கொடுத்துருக்கிற யூனிட் வந்து கிலோமீட்டர். ஸோ இதை நான் கிலோமீட்டராக டினோட் பண்ணிடுறேன். எனிவே இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த கேபிளுக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 10 கிலோமீட்டர். சி இந்த 2 இங்கே ஆர்எல்ஸ் இங்கே வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ இப்படி எடுக்கும்போது 10 கிலோமீட்டர் தான், இல்லை இந்த லென்த்தை டினோட் பண்ணாலும் 10 கிலோமீட்டர் தான். இந்த கேபிள்ஸ்க்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்றது தான் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ நமக்கு ஏஆர்க்கான ஈக்குவேஷன் நீட் அண்ட் செகண்ட் ஒன் ஆர்பிக்கான ஈக்குவேஷன் நீட். சி ஆர்பி இஸ் எக்ஸ்டென்ஷன் இங்கே ஏ டேஸ்லேருந்து வருது. இந்த லைனும் ஒன்று தான், சேம் இந்த லைனும் ஒன்று தான். இஃப் நான் இந்த R2B சூஸ் பண்ணேன்னா எனக்கு இங்கே அன்னோன் பாயிண்ட் இருக்குது. பட் ஏ டேஸ் பியை சூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த 2 பாயிண்ட்ஸும் இருக்குது. அப்போ நான் 2 பாயிண்ட் ஃபார்மை யூஸ் பண்ணி ஈஸியாக அதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிவிடுவேன். எனிவே இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் ஆஃப் A dash B. These two are same. Okay. Anyway, using 2 point form, y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. Okay. Seeing the same as x1 y1 x2 y2. அப்போ y minus of minus 3 என்னும்போது plus 3 ஆயிடும். y2 is 5 minus of minus 3 plus 3 ஆயிடும். Is equal to x minus x1 கான வேல்யூ 0, x2 கான வேல்யூ 6 minus 0. Anyway, y plus 3 divided by 8 is equal to x minus 6. See 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே 3 times, இங்கே 4 times. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 3 times of y plus 3 is equal to 4x. ஓகே, இப்போது 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 3y plus 9 is equal to 4x. ஃபைனலி இந்த டேர்மை ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ 4x minus 3y 9 இங்கே ஹோல்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்பி. அண்ட் நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் நீட், தட் இஸ் இந்த ஏஆர். ஏஆர் வேணும் அப்படின்னா நமக்கு 2 பாயிண்ட் ஃபார்மை யூஸ் பண்ணணும்னா இந்த ஆர்க்கான பாயிண்ட் என்னன்னு தெரியணும். we know that இந்த பிளேஸில் ஒய்க்கான வேல்யூ 0ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. எனிவே த லைன் ஈக்குவேஷன் இங்கே 4x minus 3y is equal to 9.
ஸோ இப்போது இது இன்டர்செக்டிங் பாயிண்ட். எனிவே இந்த y is equal to 0ன்னு இந்த ஈக்குவேஷன் நான் ரீப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு 4x minus 3 into 0 is equal to 9. இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 0, ஸோ டோட்டலாக 0 ஆகிடும். அப்போ 4x is equal to 9. எனிவே x is equal to 9/4. ஓகே, எனிவே இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆன் x ஆக்சிஸ் இந்த பாயிண்ட் என்னென்னா 9/4, 0. ஓகே, இந்த பிளேஸில் ஒய்க்கான வேல்யூ இஸ் 0. இப்போ இந்த 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஏஆர்க்கான ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏஆர் இஸ் சேம் ஆஸ் 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக x1 y1க்கான வேல்யூஸை எழுதிடுறேன். 0, 3 அண்ட் 9/4, 0. ஓகே, ஸோ y minus 3 divided by y2 minus 3 is equal to x minus 0 divided by x2 minus x1 0. ஓகே, இப்போ இது y minus 3 divided by minus 3 is equal to இது x divided by 9/4. ஸோ இப்போ அது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது இது 9/4 into y minus 3 is equal to minus 3x. ஓகே, இப்போ இந்த 4 ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். இப்போது 9y minus 27 is equal to இங்கே minus 12x. ஸோ இந்த டேர்மை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது இது 12x ப்ளஸ் 9y, இந்த மைனஸ் 27 ரைட் சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் 27. ஸோ எல்லாமே டிவைடட் பை 3 இருக்குது. அப்போ நம்ம டிவைடட் பை 3 பண்ணிடலாம். எனிவே இது 4x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 9. இதுதான் இந்த ஏஆர்க்கான ஈக்குவேஷன். ஸோ இங்கே நான் இதை ரைட் பண்ணிடுறேன். எனிவே ஏஆர்க்கான ஈக்குவேஷன் இஸ் 4x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 9. இங்கே ஏ டேஸ் பினாலும் ஆர்பினாலும் சேம் தான். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் 4x minus 3y is equal to 9. Okay, thank you.